நல்லா இருக்கீங்களா? 2026ஆம் ஆண்டு பூம்புகார் தொகுதியில் உங்களோட ஓட்டு யாருக்குங்க? பாக்கி பவுண்டராஜ் பவுண்டராஜ் அவர்கள் தான். அப்போ ஆட்சி மாற்றத்தை எதிர்பார்க்குறீங்க? ஆமாம் சார். எடப்பாடியை வந்து விவசாயத்துக்காக அவ்வளோ உதவி பண்ணுறாரு, நிறைய உதவி செய்கிறாங்க. அதனால இது எங்கள் ஓட்டு ஜாடா வந்து பவுண்டராஜ். சந்தோஷம். 26ஆம் ஆண்டு பூம்புகார் தொகுதியில் உங்களோட ஓட்டு யாருக்குயா? என்னுடைய ஓட்டு வந்து யாரு மக்களுக்கு நல்லது செய்வாங்களோ அவங்களுக்காக தான் அந்த ஓட்டு. சந்தோஷங்க, சந்தோஷம். 2026ஆம் ஆண்டு பூம்புகார் தொகுதியில் உங்களோட ஓட்டு யாருக்குப்பா? சீமானு தான். சீமானுக்கு யாருக்குமா? விஜய்க்கு தான் இருக்குண்ணே. பவுண்டராஜ். பவுண்டராஜ் அவர்களுக்கு தான். அப்போ உங்களோட ஓட்டு யாருக்குண்ணே? ஓட்டுக்கு விஜய்க்கு தான். விஜய்க்கு தான். சந்தோஷம். அப்போ ஆட்சி மாறணும்னு எதிர்பார்க்குறீங்களா? கண்டிப்பா மாறணும். மாறணும். என்ன காரணம்? என்ன காரணம்? இது வரைக்குமே 2 பீரியட்ல மட்டும் தான் ஆட்சி தொடர்ந்து வந்துச்சு. சரிண்ணே. அதிமுக பீரியட்ல, சரிண்ணே. எம்ஜிஆர் பீரியட்ல எம்ஜிஆர் இருக்கும்போது 2 நடை வந்துச்சு. சரிண்ணே. போன டைம் வந்து ஜெயலலிதா அம்மா இருக்கும்போது 2 நடை வந்துச்சு. சரிண்ணே. திமுக இது வரைக்கும் 2 நடை வந்தது கிடையாது, வரல. அதனால வந்து மக்கள் அதிருப்தியில இருக்காங்கன்னு சொல்ல வரீங்களா? ஒருத்தருக்கு ஒரு நட போதுங்கிறீங்க. புதுசா ஒரு வாய்ப்பு கொடுக்கணும், நல்லது, தமிழ்நாடுக்கும் நல்லது. சந்தோஷம். உங்களோட எண்ணங்கள் நிறைவேற வாழ்த்துக்கள். விஜய்க்கு தான் ஓட்டு. சந்தோஷம். டிவிகேக்கு தான் போடலாம். டிவிகே தான். என்ன காரணம்? எடப்பாடி அவர்கள் தான். எங்களுக்கு வெற்றி வேட்பாளர் பவுண்டராஜன். சந்தோஷம், சந்தோஷம். ரெட்டலைக்கு தான் ஓட்ட போறீங்க. அப்போ நாம் தமிழருக்கு மட்டும் தான். நாம் தமிழருக்கு தான். ஆட்சி மண்டலங்களோட ஓட்டு யாருக்கு தம்பி? அந்த டிஎம்கே தானே. டிஎம்கே தான். மண்டலங்களோட ஓட்டு யாருக்குண்ணே? டிவிகே. சந்தோஷம். மண்டலங்களோட ஓட்டு யாருக்கா? தளபதிக்கு தான். தளபதி விஜய்க்கா தளபதி ஸ்டாலினுக்கா? தளபதி விஜய்க்கு தான். விஜய்க்கு தாங்களா? நான் வந்து ஸ்டாலின் தான். ஸ்டாலின் தான் போட போறீங்க. ஆட்சி போட்டு யாருக்கு தம்பி? பவுண்டராஜ் அவர்கள் தான். அப்போ ஆட்சி மாற்றத்தை எதிர்பார்க்குறீங்களா? கண்டிப்பா. அப்போ நலத்திட்டங்கள்லாம் போய் சேரன்னு குற்றச்சாட்டு வைக்கிறீங்களா பழைய ஆட்சியில்? பழைய ஆட்சியில் குற்றச்சாட்டு, கொலை வழக்கு, எங்க பார்த்தாலும் ரவுடி எல்லாம் அதிகமாயிட்டு, எங்க பார்த்தா பாலியல் தொல்லை அதிகமா இருக்குது. இப்போ எடப்பாடி அவர்கள் வந்தா ஆட்சி மாற்றங்கள் நிறைய வரும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்க? நிறைய எதிர்பார்க்குறோம். சந்தோஷம். திமுகவுக்கு தான். எடப்பாடி ரெட்டாலைக்கு தாங்க. ரெட்டாலைக்கு தான். ஏன்னா ஆட்சி மாறணும் எதிர்பார்க்குறீங்களா? இல்லை, நாங்கள் ஒரு விவசாயி. சரிங்கய்யா. எடப்பாடி காலத்துல 4 ஆண்டு காலம் பல 2 முறை கடன் தள்ளுபடி பண்ணாங்க. சரிங்கய்யா. இன்சூரன்ஸ் நிவாரணம் நிறைய கொடுத்தாங்க. சரிங்கய்யா. இந்த 4 ஆண்டுகள்ல 1 ரூபாய் கூட கொடுக்கல. திருமாவளவன் எதுல இருக்கா அது சார்ந்த ஓட்டுக்கு தான் போடுவோம். எடப்பாடியாருக்கு தான். என் ஓட்டு வந்து பவுண்டராஜ் அவர்கள் தான். மனுவோட ஓட்டு யாருக்குன்னு? என் ஓட்டு விஜய்க்கு தான். விஜய்க்கு தான். ஆட்சி மாற்றம். என்னோட ஓட்டு பிஜேபிக்கு. பிஜேபி தான். பவுண்டராஜ் அவர்கள் தான். 26ஆம் மனுவோட ஓட்டு யாருக்குன்னு? நாம் தமிழர் இருக்குண்ணே. சந்தோஷம். என்ன காரணம்? நாம் தமிழர் தனிச்சே நிற்கிறாங்க. சரிண்ணே. அவங்க எந்த சமரசமும் கூட்டணியில் பண்ணிக்கல. சரிண்ணே. ஸோ அதனால அவங்களுக்கு அவங்க தான் போடணுங்கிறீங்க. ஆட்சி மாற்றத்தை எதிர்பார்க்குறீங்க? கண்டிப்பா. ஒரு என்னங்கய்யா? உதயசூரியன் தான். மனுவோட ஓட்டு யாருக்குண்ணே? விஜய்க்கு தானே. ஏன்னா ஆட்சி மாற்றத்தை எதிர்பார்க்குறீங்களாண்ணே? கண்டிப்பாண்ணே. சந்தோஷம். விஜயா தளபதி ஸ்டாலின்? விஜய்க்கு தான். சரிங்க, சரி. யாருக்கா? விஜய்க்கு தான். விஜய்க்கு தான். யாருக்குண்ணே? என்னுடைய ஓட்டு எடப்பாடிக்கு. எடப்பாடி அவர்கள் தான்.